ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற குன்றத்தூர் முருகன் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு குன்றத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் இலவச மற்றும் சிறப்பு கட்டணத்தில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மூலவர் முருகன் 108 கிலோ சந்தனத்தில் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் மீண்டும் மாலையில் மேலும் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கும் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நள்ளிரவு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் காட்சியளித்தார். ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புனித ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டு 12 மணியளவில் பாடல்கள் பாடி வழிபாடு நடைபெற்றது. உலக மக்கள் அனைவரும் அன்போடும் அமைதியோடும் இறைவனின் அருளை பெற்று நலமாக வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. ஆங்கில புத்தாண்டையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயத்தில் நள்ளிரவு 12 மணியளவில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டதோடு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர்.